இன்றைக்கி நான் சென்னைக்கு போகிறேங்க. அதுக்காக தான் வேகமாக கிளம்பிட்டு இருக்கிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அதிசயபுரத்தில் ஆசனம், அதுக்காக அங்கே போய் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதிசயபுரத்துக்கு கிளம்பி போனேங்க. அங்கே வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. சாப்பாடுமே எனக்கு ஒரு அக்கா உடனே வாங்கி கொடுத்தாங்க. சாப்பாடு வாங்கிட்டு அப்புறம் சேனல்லேருந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு சர்ச்சை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நம்மளுக்கு என்னங்க வேலை, சாப்பாடு தான். நல்லா சாப்பிட்டேங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேர் எங்களோட வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சின்ன குழந்தைங்களெலாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டேன். அந்த குட்டி பாப்பாவும் ஒரு யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்காளாம். ஸோ அவளுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ பேசி கொடுத்துட்டு அப்படி திருநெல்வேலிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. சென்னைக்கு போகிறதுக்கு அப்படியே ட்ரெயினுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக எங்கள் ட்ரெயினும் வந்துட்டுங்க. ட்ரெயின் வந்தோடனே எங்களோட கோச்சை கண்டுபிடிச்சி உள்ளே ஏறி போயாச்சு. நாங்கள் செகண்ட் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களோட சீட்டை கண்டுபிடிச்சி பேக்கெல்லாம் வச்சுட்டு திருநெல்வேலிக்கு அப்படி ஒரு பாய் சொல்லியாச்சு. ஏன்னா நான் சென்னையில் வந்து ஒரு வாரம் இருக்க போகிறேன். ஸோ அங்கே நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ரிட்டன் வருவேன். ஸோ திருநெல்வேலிக்கு ஒரு எமோஷ்னலாக ஒரு பாய் சொல்லிவிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போய் உட்காந்தோடனே மறுபடியும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா ஆசனத்தில் நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன். ஸோ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த ஸ்டாப் வந்து கோவில்பட்டி. அங்கே போயிட்டு கொஞ்சம் லேஸு வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே வந்தாச்சுங்க. சென்னைக்கு எதுக்கு போகிறேங்கிறத நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். பை பாய்.